கோமதியும் மீனாவும் ஆட்டோவில் போய் பாண்டியன் கிட்ட அந்த லெட்டரை கொடுக்கறதுக்காக கோமதி கடைக்கு போவாங்க. கடையில் சரவணனும் இருக்கிறதுனால கோமதி சரவணன் கிட்ட, சரவணா எனக்கு ஒரு ஜூஸ் வாங்கிட்டு வாடா அப்படின்னு சொன்னதும் சரவணன் ரொம்ப பாசமா கிளம்புவாரு. மீனா ஆட்டோவில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால சரவணன் இந்த பக்கம் போகாத, இந்த பக்கம் உள்ள கடையில தான் ஜூஸ் ரொம்ப நல்லா இருக்கும், இந்த பக்கமா போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னதும் சரவணன் அம்மா சொன்ன அந்த கடை பக்கமாவே போயிடுவாரு. சரவணன் கிளம்பி போனதும் பாண்டியன் கிட்ட அந்த லெட்டரை கொடுப்பாங்க. அதை வாங்க மாட்டாரு, அங்கதான் இருக்கும். அந்த நேரத்துல ஒரு லேடி முட்டை வாங்குறதுக்கு வருவாங்க. பாண்டியன் அந்த லெட்டர்ல முட்டைய கட்டி அந்த லேடி கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிருவாரு. அந்த லேடியும் கடனுக்கு தான் முட்டையை வாங்கிட்டு போவாங்க, அப்புறமா காசு தரேன்னு சொல்லிட்டு. அவங்க கிளம்பி போனதும் கோமதி பாண்டியன் கிட்ட அந்த லெட்டர்ல முட்டையை கட்டி கொடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுவாங்க. பாண்டியன் அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாரு, ஒரு பதிலும் சொல்ல மாட்டாரு. அது கோமதி ஆட்டோல உட்காந்துருந்த மீனா கிட்ட போய் விஷயத்த சொன்னதும், மீனா அந்த லெட்டர்ல என்ன எழுதியிருந்தீங்க அத்தை? ஆடப்போடி இவளே, லவ் லெட்டரா என்ன? உங்க மாமா கிட்ட மன்னிப்பு கேட்டு அதுல லெட்டர் எழுதியிருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயோ அது இல்ல அத்தை, அந்த லெட்டர்ல உங்க பேரு மாமா பேரு எல்லாமே போட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. பேரெல்லாம் எதுக்குடி, மனசுல இருக்கிறத அப்படியே எழுதியிருந்தேன், ஏன் இப்போ என்னாச்சு அப்படின்னு கேட்பாங்க. ஐயோ சோழி முடிஞ்சு போச்சு, அந்த லெட்டரை தானே மாமா முட்டையை மடிச்சு அந்த லேடி கிட்ட கொடுத்து அனுப்பிச்சாருன்னு சொன்னீங்க. அந்த லேடி அந்த லெட்டரை படிச்சுட்டு அவங்களுக்கு எழுதுனதா நினச்சிக்க மாட்டாங்களா? அது தப்பா போய்டும் இல்லத்த அப்படின்னு சொன்ன உடனே, என்னடி பண்றது அச்சுச்சோ அப்படின்னு சொல்லுவாங்க கோமதி. உடனே மீனா, வாங்க, அவங்க என்ன கலர் சேரீ கட்டியிருந்தாங்க, வாங்க இந்த பக்கமா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அந்த லேடியை தேடிக்கிட்டு போவாங்க. கொஞ்ச தூரம் போனதும் சரவணன் ஆப்போசிட் சைட்ல ஜூஸ் வாங்கிட்டு வந்துகிட்டு இருப்பாரு. மீனா, நீ எங்கப்பா வந்த? எங்கம்மா போகிறீங்க? நான் ஜூஸ் வாங்கிட்டு வந்துகிட்டு இருக்கேன், நீங்க ரெண்டு பேரும் எங்க கிளம்புறீங்க அப்படின்னு சொன்னது, இதோ வந்துடுறோம், நீ போடா சரவணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சரவணனை கடைக்கு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. கொஞ்ச தூரத்துல அந்த லேடியை பாத்துருவாங்க. அவங்க கிட்ட போய் அந்த முட்டையை மடிச்சிருக்கிற அந்த பேப்பர் வேணும் அப்படின்னு கேட்டதும், எதுக்கு, நான் இப்பதான் கடையில இருந்து வாங்கிட்டு வரேன், முட்டையை எப்படி எடுத்துட்டு போறது அப்புறம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லேடி முட்டையை வாங்கும்போது கோமதி அவங்க நின்றுக்கிட்டு இருந்ததுனால அவங்க கடனுக்கு தான் வாங்கிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது கோமதிக்கு தெரியும். அதனால வாங்கினது கடனுக்கு, அடுத்து முட்டையை வேற எப்படி எடுத்துட்டு போறதான். ஏய் வாங்கடி அத்தை, இவங்க தான் கன்ஃபார்மா தெரியுமான்னு மீனா கேட்பாங்க. ஏய் இவ தாண்டி கையில முட்டையை வச்சிருக்கால, வாங்கடி இந்த பேப்பரை அப்படின்னு சொல்லுவாங்க. மீனா அந்த பேப்பரை வாங்கிக்கிட்டு முட்டைக்கு வேற ஒரு பேப்பரை கொடுத்து அவங்கள அனுப்பிச்சு விட்டுருவாங்க. கடைக்கு வந்த சரவணன் அவங்க அப்பா கிட்ட, அம்மா எங்கப்பா போறாங்க, மீனா எதுக்குப்பா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டதும், எங்கிட்ட சொல்லிட்டு தான் எல்லாம் பண்ணுவாங்களாடா, எனக்கு எப்படிடா தெரியும் அப்படின்னு சொல்லிவாரு. அதுக்குள்ள மீனாவும் கோமதியும் அங்க வந்துருவாங்க. மீனா தான் இப்போ பாண்டியன் கிட்ட பேசுவாங்க. நீங்க இருங்க அத்தை, நான் சொல்றேன். மாமா, நீங்க திருச்செந்தூர்ல இல்ல, அத்தை எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு எனக்கு தான் தெரியும். பெண்ண திருச்செந்தூர்ல இருந்து வந்த உடனே உங்ககிட்ட அத்தை இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி வச்சாங்க அப்படின்னு சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? அப்படி சொல்லியிருந்தா ரெண்டு குடும்பத்துக்கும் இடையில வெட்டு குத்துன்னு தான் சண்டை நடந்திருக்கும். எல்லாரும் சேர்ந்து அத்தைய திட்டி தீத்திருப்பேக. அந்த இடத்துல நீங்க இருந்திருந்தா கூட இதையே தான் செஞ்சிருப்பேக. எதுக்கு மாமா இவ்வளவு கோபம் அப்படின்னு சொல்லி கேட்டதும், ஏன்பா எல்லா விஷயத்திலயும் உங்க அத்தைக்கு கூட நிக்கிறது நீதானா அப்படின்னு பாண்டியன் மீனா கிட்டேயே திருப்பி கேட்பாரு. மீனா, அந்த லெட்டரை வாங்கிக்கோங்க மாமா, இவ்வளவு என்ன மாமா உங்களுக்கு கோபம் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டரை வாங்கிக்க சொல்லுவாங்க. சரவணனும், அப்பா வாங்கிக்கோங்கப்பா அப்படின்னு சொன்னதும் பாண்டியன் கையில வாங்கிட்டு அதை கசக்கி கீழே போட்டுருவாரு. அதனால மீனா அவங்க அத்தை கிட்ட, அத்தை இனிமே பேசி பிரயோஜனம் இல்ல, நீங்க கல்யாணம் முடிச்சு இந்த வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து இந்த வீட்டுக்காக எவ்வளவோ செஞ்சிருக்கீங்க, ஆனா இந்த ஒரு தப்பு தானே மாமா கண்ணில் படுது, எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்கீங்க, அதெல்லாம் உங்களுக்கு தெரியல, அப்படி உள்ளவங்க கிட்ட பேசியெல்லாம் புரிய வைக்க முடியாது, நீங்க வாங்க அத்தை அப்படின்னு சொன்னது கோமதி ரொம்ப வருத்தப்பட்டு அழுவாங்க. அத்தை நீங்க வாங்க, நான் உங்களை வீட்டில் விட்டுறேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதியை மீனா கூட்டிட்டு போயிடுவாங்க. அவங்க போனதும் சரவணன் அவங்க அப்பா கிட்ட, அப்பா நீங்க யார் தப்பு செஞ்சாலும் மன்னிப்பீங்கல்ல, அம்மாவை மன்னிக்க கூடாதா அப்படின்னு கேட்டதும், ஏலே பேசாம வேலையை பாருடா, குடோன்ல இருந்து அரிசி முட்டையை எடுத்துட்டு வர சொன்னேன், எடுத்துட்டு வந்துட்டியாடா அப்படின்னு கேட்பாரு. இல்லப்பா இதோ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அரிசி முட்டையை தூக்குறதுக்காக சரவணன் கிளம்புவாரு. சரவணன் கிளம்பி போனதும் கீழே கசக்கி போட்ட அந்த லெட்டரை எடுத்து பாண்டியன் படிச்சுட்டு உள்ள வச்சுக்குவாரு. பாண்டியனுக்கு உள்ளுக்குள்ள கோமதி மேல பாசம் இல்லாமலா போகும், நிறையவே பாசம் இருக்கு. அவருக்கு ஈகோ, எல்லாரும் பொய் சொல்றாங்க, நாம மட்டும்தான் நல்லவருன்னு அவர் நினைச்சுக்கிறாரு. தங்கமயிலு சொன்ன பொய்யுக்கும் கோமதி சொன்ன பொய்க்கும் நிறையவே வித்தியாசம் இருக்குங்க. தங்கமயிலு தன்னை பத்தியும் தனக்கு போட்ட நகையை பத்தியும் பொய் சொன்னாங்க, ஆனா கோமதி அவங்கள பத்தியோ அவங்களோட நகைய பத்தியோ எதுவுமே சொல்லல. அதுவும் இல்லாம ரெண்டு குடும்பத்துக்கு உள்ளேயும் சண்டை பெருசா வந்துடக்கூடாது,
இன்னொன்று ராஜிக்கும் எதுவுமே ஆகக்கூடாது. கோமதி மட்டும் ராஜிக்கும் கதிருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலன்னா ராஜியோட நிலைமை ரொம்ப மோசமா போயிருந்துரும். இப்போ ராஜியும் கதிரும் சந்தோஷமா தானே இருக்காங்க, அதை பார்க்க மாட்டேங்கிறாரு பாண்டியன். ராஜியும் கதிரும் பீச்சுக்கு போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அவ்வளோதாங்க இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சது. இன்னைக்கு எபிசோடில் நிறைய சீரியலில் பார்த்தீங்கன்னா சினிமா சாங்ஸ் தாங்க ஓடுது. இந்த வாரம் முழுக்கவே அப்படிதானோ என்னவோ. பாண்டியன் ஸ்டோர்ஸ்லேயும் ராஜி கதிருக்காக பல சினிமா பாட்டை டெய்லி போட்டுட்டு இருக்காங்க. அதை போட்டால் எபிசோடே முடிஞ்சு போயிருது.